மக்களே இன்னைக்கான சிறப்பான தரமான சம்பவத்த வந்து ஒன் பை ஒன்னா உங்ககிட்ட வந்து ரொம்ப வேகமா சொல்லிடுறேன். அதாவது கோவை சூலூர் சார்ந்திருக்கக்கூடிய 10 வயது குழந்தை 4ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தைய பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த குழந்தைய வந்து கொலை பண்ணி போட்டிருந்தான் கார்த்தி அப்படிங்கிறவன். ஸோ அவன ரீசென்ட்டா மத்திய சிறையில கொண்டு போய் அடைச்சிருந்தாங்க. அந்த இடத்துல இருக்கக்கூடிய கைதிகள் செம்மையா டென்ஷன் ஆகி அவன வந்து ரொம்ப கடுமையாக தாக்கியிருக்காங்க. அங்க கையில கிடைக்கக்கூடிய ஸ்பூனு, தட்டு இது போன்ற விஷயங்கள வச்சு ரொம்ப கடுமையா தாக்கியிருக்காங்க. அதன் காரணமாக அவனுக்கு திருப்பியும் கடுமையாக அடிபட்டிருக்கு. ஸோ அவன திருப்பியும் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்காங்க. எந்த அளவுக்கு அடிபட்டிருக்குன்ட்டு தெரியல. ஸோ இந்த இடத்துல வந்து இது சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய நியூஸோடைய கமெண்ட் செக்ஷன்ல நிறைய மக்கள் வந்து இதை வந்து பாராட்டத்தக்கதாக போட்டிட்டு இருக்காங்க. இவனுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கணும். அவன வந்து கொலை பண்ணுங்க. அவனெல்லாம் சும்மா விடாதீங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு வராங்க. பின்ன இருக்காதா? ஒரு குழந்தைய வந்து கொடூரமாக கொலை பண்ணா எந்த அளவுக்கு கோவம் வரும்? அதனுடைய வெளிப்பாடு தான் மக்கள் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து மரியா வில்சம் அவர்கள், நம்மளுடைய நிதியமைச்சர் அவர்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இன்னும் 2 வாரத்துல ஒரு வெள்ளை அறிக்கை என்பது சமர்ப்பிக்கப்படும். அதாவது போன அரசு சார்ந்து என்னென்ன செலவினங்கள் ஏற்பட்டிருக்கு, இப்போ நிதி நிலை என்னன்றத இன்னும் 2 வாரத்துல வந்து வெள்ளை அறிக்கையா சப்மிட் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம குடும்ப தலைவிகளுக்கு வந்து ரூ. 2,500 அப்படிங்கிற அந்த உரிமை தொகை இருக்கு பாத்தீங்களா, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு பேருக்கு வந்து ரூ. 2,500 வந்து கிடைக்க போகுது அப்படிங்கிற இவ்வாறான விஷயங்கள் வந்து பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து ரேஷன் கடைகள்ல இனிமே இந்த பருப்பு, இந்த சர்க்கரை இது போன்ற விஷயங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்து கவர்ல வந்து கொட்டி தந்துட்டு இருந்தாங்க, நம்ம கொண்டு போற கவர்ல. இனிமே அப்படி கிடையாது, பேக்கெட் பண்ணி தர போறாங்க. இதன் காரணமாக கீழே சிந்துறது, அதுக்கப்புறம் ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டிஸ், ஸோ அதை வந்து தவறுதலாக நிறைய பேருக்கு வந்து பிளாக்ல விற்கிறது, இது போன்ற விஷயங்கள் வந்து தடுக்கப்படும் அப்படின்ட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இது போன்ற ஒரு ஆக்ஷன்ஸ் வந்து மேற்கொள்ள போறாங்க. இவையெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். நம்மளுடைய தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் வந்து டைமுக்கு தலைமைச் செயலகத்துக்கு வந்து போயிடுறாரு. ஸோ அதன் காரணமாக அந்த தலைமைச் செயலகத்துக்கு வரக்கூடிய 6000 எம்ப்ளாயிஸ் அரசு ஊழியர்கள் வந்து சீக்கிரமா வரணும். ஸோ அப்படி சீக்கிரமா வரலைன்னா அவங்களுக்கு வந்து அந்த நாள் விடுப்பு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துட்டு இருக்கு. இதற்காக பயோமெட்ரிக் முறையை வந்து பயன்படுத்தப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இவையெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து ஜவுளி சார்ந்து ரீசெண்டா விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு ஒரு லெட்டர் எழுதியிருந்தார். அந்த லெட்டர்ல அவர் என்ன குறிப்பிட்டு இருந்தார்னா, பருத்தி சார்ந்து இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் டாக்ஸ் வந்து நீங்க கம்மி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கேற்ப மத்திய அரசு அந்த இம்போர்ட் டாக்ஸ் இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்கு. 11% இருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் டாக்ஸை வந்து டிக்ரீஸ் பண்ணிருக்கு. ஸோ இதெல்லாம் விஜய் அவர்களுடைய லெட்டரின் காரணமாக தான் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வெளிப்படையாக தெரியுது. இதெல்லாம் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னொரு நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, திருச்சி கிழக்கு தொகுதியில கூடிய சீக்கிரத்தில் விஜய் அவர்கள் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து சந்திக்க போறாராம். ஸோ விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில நின்று இருந்தாரு. ஒன்னு வந்து பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று வந்து திருச்சி கிழக்கு தொகுதி. ரெண்டுத்திலையும் ஜெயிச்சிட்டாரு. இதுல வந்து திருச்சி கிழக்கு தொகுதியில வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. பெரம்பூர் தொகுதியில தான் இப்ப அவர் வந்து எம்எல்ஏவாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த நிலையில அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நன்றி தெரிவிக்கும் விதமாக இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து திருச்சி கிழக்கு வந்து கூடிய விரைவில் போக போறாரு. அங்க அவருடைய ஸ்பீச் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற நியூஸ் வந்து பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு சோகமான ஒரு நியூஸ் என்னன்னா, அஜித் அவர்களுடைய அம்மாவான மோகினி அவர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. இந்த நியூஸுக்கு வந்து நிறைய திரையுலகினர் இரங்கல்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில விஜய் அவர்கள் நம்மளுடைய தமிழக முதல்வர் அஜித் அவர்களுடைய வீட்டுக்கு நேரில் சென்று அஜித் அவர்களை கட்டிப்பிடிச்சு ஆற தழுவ கட்டுப்பிடிச்சு ஆறுதல்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அதே சமயத்தில் த்ரீஷா அவர்கள் வந்து கூட போயிருந்தாங்க. இதை சம்பந்தப்படுத்தி நிறைய பேர் வந்து விமர்சனங்களை வேற முன் வச்சு வராங்க. த்ரீஷா அவர்கள் ஏன் கூட போறாங்க அப்படின்னு. அது அவருடைய பர்சனலுங்க. அந்த பர்சனல்ல நம்ம வந்து கைவிட்டு நோண்டலாமா அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு சிலரை பார்த்து கேட்க தோணுது. எனவே நண்பர்களே, இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து பதிவு பண்ணுங்க.